Okay, the next program try to explain how to develop constructor concept with help of init attribute. இந்த initங்கிற ஒரு attribute யூஸ் பண்ணி நம்ம constructor அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்படி டெவலப் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. சரி சார், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் ஆல்வேஸ் ப்ராசஸ் பிகினிங் ஆஃப் கிளாஸ். கிளாஸோட ஸ்டார்டிங்கில் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா கிளாஸோட எண்டிங்கில் ஒர்க் ஆகும். கிளாஸ் முடிய போகுது அப்படின்னீங்கன்னா அப்போ டிஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஒன்லி ஒன் டைம். கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் ஒரே ஒரு தடவை தான் ப்ராசஸ் ஆகும். சரி சார், ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க, இது வந்து நம்மளாவே வந்துட்டு ப்ராசஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். வி காண்ட் இன்வோக் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். இன்வோக்னா ஆப்ரேட்னு அர்த்தம். நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டரை ஆப்ரேட் பண்ண முடியாது, ஒரு கன்ஸ்ட்ரக்டரை ஒரு டிஸ்ட்ரக்டரை ஆப்ரேட் பண்ண முடியாது. வி காண்ட் இன்வோக் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் மேனுவலி. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டரையோ இல்லை டிஸ்ட்ரக்டரையோ நம்மளால் மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அப்போ எப்படி சார் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா we can invoke constructor and destructor one and only by the object declaration part. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர்னா என்ன? கிரியேட். ஹியர் ஐ ட்ரை டு மேக் ஒன் ஆப்ஜெக்ட். ஸோ இது மட்டும் எனக்கு இருந்துருச்சு அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டெம்பரரி ஆப்ஜெக்ட். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹியர் பிஃபோர் ஐ மென்ஷன் ஈக்குவல் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஒன் ஆப்ஜெக்ட் நேம் ஆல்சோ. இப்போ OBJ-ஏங்கிறது இட்ஸ் அ பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னீங்கன்னா ஹியர் ஐ ட்ரை டு மேக் பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், ஓகேவா, டாட் கவுண்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் டெம்பரரி ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஹியர் ட்ரை டு ஆக்சஸ் கவுண்ட் டேட்டா, ட்ரை டு ஆக்சஸ் கவுண்ட் டேட்டா பை டெம்பரவரி ஆப்ஜெக்ட். டெம்பரரி ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஹியர் ட்ரை டு மேக் permanent object. permanent object ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி சார் நான் பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து டெம்பரரி ஆப்ஜெக்ட். இந்த டெம்பரரி ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுறணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து when assignment operator found before on temporary object, that kind of object called as permanent object. திரும்ப நான் சொல்கிறேன், which one temporary object before part has assignment operator, that kind of temporary object converted into permanent object. எப்போ ஒரு டெம்பரரி ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஈக்குவல் இருக்குதோ அப்போவே அந்த டெம்பரரி ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும்னா பெர்மனன்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். சரி சார், அந்த பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறோம்னா ஹியர் ஐ ஸ்டோர்ட் இன் someone here I try to store that permanent object with someone name. ஏதாவது ஒரு நேமில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடணும். ஹியர் ஐ ட்ரை தட் நேம் இஸ் OBJ-A. நம்ம அந்த பெர்மனன்ட் ஆப்ஜெக்டோட நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா OBJ-A-ன்னு கொடுத்துருக்கோம். சரி சார், இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹியர் ஐ ட்ரை டு கன்வெர்ட் தட் டெம்பரரி ஆப்ஜெக்ட் இன்டு பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். சரி சார், இது வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஹியர் ஐ ட்ரை டு மேக் ஏ ஆப்ஜெக்ட். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். when destroy that object, the destructor process. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகும்போது டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகும் போது கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அழிக்கப்படும் பொழுது டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்ட் கால் கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் பார்ட் கால் டிஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற பார்ட்டு தான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் பண்ணுற பார்ட்டு தான் டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. சரி சார், இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து ஃபாலோயிங் இருக்குல்ல. இப்போது இந்த init மெத்தட் இது வந்துட்டு helps to develop
constructor feature. constructor அப்படிங்கிற ஒரு features டெவலப் பண்ணுது. சரி சார், constructorனா என்ன? constructor is one of the special method. constructor is one of the special method. அது என்ன சார் ஸ்பெஷல் மெத்தட்? constructor process constructor process one and only by constructor process by object declaration part. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இப்போ வந்து destructor process by object destroy part. இந்த பார்ட்ல இருந்து தான் நமக்கு வந்துட்டு destroy part. ஸோ அந்த destroy பார்ட்ல தான் இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகுன்னு இருக்காங்க. initங்கிறது என்ன? attribute. init attribute helps to develop constructor feature. constructor feature is also one of the special method. constructor process when declare a object constructor process when declare a object. destructor process when destroy a object. ஒரு ஆப்ஜெக்ட் அழிக்கும் பொழுது டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா not only the constructor, destructor is also one of the special method. destructor feature is also one of the special method. since na ஏனெனில் since both special methods are can't access by manually நம்மளால வந்துட்டு both special methods are can't access by manually. ஸோ நம்மளால வந்துட்டு மேனுவலாக நம்மளால கால் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும்போது டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஆகும். init attribute எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா init attributes helps to develop constructor feature. init attribute எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து init attribute யூஸ் ஆகும். சரி சார், இப்போ நான் இந்த இடத்துல here I am not give anyone method names. மெத்தட் நேம் இல்லை பாருங்க, இங்க ஒரு attribute நேம் தான் இருக்குது. attribute always starts with double underscore, attribute always ends with double underscore. attributeக்கு முன்னாடியும் double underscore வரும், attributeக்கு பின்னாடியும் double underscore வரும். so here this is called as attribute name init. that init attribute helps to develop constructor feature. அப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். here I try to make one constructor. here I try to develop that constructor. here I try to define that constructor. அந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து here I declare a class, here I declare a data, here I declare a method, here I define a method. so here I try to make temporary object equal is found before on